அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கணும். இப்படி பொத்தினி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இடத்தை குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, நான் தனியால வரேன். எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? எப்படி அந்த லூஸ் அண்ணா சிலைக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க, தனியால ஒத்தால வர. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா, தனியால ஒத்தால வர. நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்போம். தெம்பு இருந்தால், பிராணி இருந்தால், தைரியம் இருந்தால் அண்ணா சாலையிலே அமைந்திருக்கின்ற அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு செங்கல்லையாவது வந்து தொட்டு பார்க்க சொல்லு என்றுதான் சொல்லுகிறோம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. இவர் என்ன கர்நாடகத்துல போலீஸா இருக்கிற மாதிரி இங்கேயும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கர்நாடக போலீஸ் இல்ல. அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்போம். உருவி எடுக்கும் வரை. கர்நாடகாவில போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளை சீண்டிட்டு மாட்டிக்கின பொட்ட பையாம. ஆமாங்க, நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. இதுவரையா திமுக ஐடி விங்க எல்லாம் சேர்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினா? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். ஆட்சி செய்ய தெரியல, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என் மச்சான் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக சூரிய பாதிலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்த தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர், நீ யார பாத்திரா பேசுற? கடன் ஒம்மால. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? டேய் சொத்த பல்லால மூக்க கடிச்சு காட்றா. கூட்டம் கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனச குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 அவங்க கூவிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆனா எண்ணிக்கை கம்மியா தாண்டி இருக்கான். போன இடத்துல 4 லாரி லோடு இருந்துச்சு, 3 லாரி லோடு வந்து அரசியல்வாதி கொண்டு போயிட்டா, மிச்சம் 1 லாரி லோட கொண்டாந்து நீ கொட்டியிருக்கேன். இதுக்கு மேல எவன் செய்வான்? மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். விளங்கும்டா நாரப்பயல. நேத்து நைட் நீ ஆரம்பிச்ச, நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். ஏன் இங்கே இருக்கு? அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்க. மியூசிக். என்ன பாதி மூஞ்சிய காணா? என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? நேற்று அண்ணாமலை அப்படி சொன்னாரு. அவர் சொல்லி முடிச்சதான் இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்ட் பண்றாங்க. கெட் அவுட் மோடி. எல்லாம் ஒன்னால கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். லீவா இருக்கணும். எனக்கு லீவ போடு லீவ். லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை யாரா ஏரியா கோயா? ஏதோ ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க. நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். சூப்பர் ஐடியா சொல்லுங்க. சூப்பர் ஐடியா பாஸ். சொல்லு. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு
ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி விடிய விடிய தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு யோசிப்போம் பா. அந்த கள்ளத்துக்கு நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் ₹1 கொடுத்து ஏதோ ஒரு நாய்ட்ட வெளியில இருந்து லோக்கல் போன் போட சொல்லிவிட்டு எஸ்டிடி போன் சொல்லி பிலிம் காட்டுறியா பிலிம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நாளானைக்கு காலையில இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம். ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன். திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு. எவ்வளவு வேணுமோ போட்டுக்க. என்னடா அது மேற்கொண்டு வேணா 4 அடி சவுக்கால் அடிச்சுட்டு போடா. அதுக்காண்டி வர்றேன் போற வண்டியெல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. நாளைக்கு காசி போறேன். ஏன் பொறுக்கவா? கும்பமேளா போறேன். தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திர போய் கண்டமாக போறாராம். ஏன்னா இவர் அண்ணாமலையே எதுல ஸ்பெஷலிஸ்ட், ஏமா எவ்வளவு நேரம் அண்ணன் முதுகி எடுத்துக்க பாரு, மூஞ்ச காட்டுமா. விட்டு போட வீடியோ எடுப்பதில் ஸ்பெஷலிஸ்ட். இது உண்மைதான், உண்மைதான். மோடி யார் தெரியுமா? நீ ஒண்ணும் சொல்ல போ. பிரம்ம முகூர்த்தத்துல விடிய காலம் 3 மணிக்கு வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு நாட்டுக்காக 5 மணி வரைக்கும் ஃபைல்ல வந்து கையெழுத்து போடுறாரு. சும்மா 6 சக்கரத்தி எடுத்துன்னு வந்து ஒரே நேர்கோட்டுல நிறுத்துவாரு பாருங்க. நைட் என்ன கர்மாந்தத்துல ஊத்தி கொடுத்தீங்க? என்ன பண்ணாலும் மப்பு இறங்க மாட்டீங்கடா. நீங்க எந்திரிச்சு என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னா, இந்த நாட்டையே விக்கிற வேலையை தான் 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லா ஃபைல்லையும் கையெழுத்த போட்டு ஏர்போர்ட்டா எடுத்துக்கோ, இதுவா அதுவா எது வேணும், இந்த நாடே உனக்கு தான். ஒரு பார்ப்பன மேலாதிக்கம் மிக்க பழைய கால ஒரு வர்ணாசிரம சமூகத்தை உருவாக்குவதற்காக மோடி வந்து தொடர்ச்சியா அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆக எல்லாத்தையும் வித்துட்டு நடுரோட்ல நிக்க வச்சு உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து உங்களை சுரண்டி கொள்ளையடித்து மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இந்த நாட்டை துண்டாக்கி கேவலப்படுத்துவதற்கு பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கிறது. நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க, அவங்க வந்து ஒரு 4 பசங்க வந்தாங்க உங்க இது சைட்ல வந்து பசங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். அசிங்கமா கேட்டோடி பித்தல மாத்தி சிரிக்கி அடிங்க ஆம்பள தொண்டை. லாங்குவேஜ் தெரிஞ்சா நம்மளோட சேஃப்டி இருக்கு அப்படின்னா, நம்ம நிர்பயா இருக்கும்போது அந்த பொண்ணு ஹிந்தி தெரிஞ்சுதானே இப்படியாச்சு, அப்ப நம்ம அதை பேச முடியாது. அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி தெரிஞ்ச இன்னொரு 4 பேரால தான் அந்த பொண்ணோட சேஃப்டியே அங்க போச்சு, உயிரே போச்சு. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். அரசு பள்ளி மாணவர்களாகிய எங்களுக்கு முன்மொழி கொள்கை கல்வி கற்க உரிமை இல்லையா? ஏழை மாணவர்களாகிய எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்க அனுமதி கூறுங்கள். இப்படிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியம் தெசாத்தநாடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவர்கள். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. வணக்கம், எனது பெயர் ஆர் மாரிச்செல்வம். எனது பிள்ளைகள் ஊராட்சி தெளிச்சாத்தனூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். நேற்று பள்ளிக்கு வந்த குழந்தையை பிஜேபியை சேர்ந்த விபுதீஸ்வரன் என்பவர் அழைத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேச சொல்லி வாயசைக்க சொல்லியிருக்கிறார். பிள்ளை விவரம் தெரியாத காரணத்தினால் அவர்களோடு நின்று இந்த மாதிரி மும்மொழி கொள்கைக்கு எதிராக கோரிக்கையாக முதல்வருக்கு வைத்திருக்கிறார். அது வந்து பிஜேபி முழுக்க பிஜேபி கையாளத்தனம். ஐயா, இந்த துடுப்பு மூக்கனை வச்ச இடுப்பு கீழ வச்சீங்க. நீங்க ஐடியா நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. நேரடியாக அரசியல் பண்ண முடியாத காரணத்தினால் குழந்தைகளை வைத்து அரசியல் பண்ண நினைக்கிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அந்த வீடியோவில் இருக்கும் நடுவில் இருக்கும் என்னுடைய மகளுக்கும் எனக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த மும்மொழி கொள்கை பற்றிய எந்த உடன்பாடும் கிடையாது. இது முழுக்க பிஜேபி காரர்களின் சதி வேலை. உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. அவன்லாம் 3 மொழி படிக்கல, 1 மொழியை படிச்சுங்க வர்றான். அவங்க பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? குஜராத்லயே 3 மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க அவன் 3 மொழி படிச்சதை? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க? Oh my god. லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார்.
நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர். நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.